الحمد لله ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்து வருகின்றோம். அதாவது ஹிஜ்ரி 4வது ஆண்டின் நிகழ்வுகளில் ஹிஜ்ரி 4 ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் ஊலா, இந்த ஆண்டிலே இந்த மாதங்கள் ஹிஜ்ரி 4 நடந்த நிகழ்வுகளில் அதாவது நதீர், உங்களுக்கு தெரியும், பனு நதீர் என்ற அந்த யூதர்கள் ஒப்பந்தத்தை மீறிய காரணத்தால், அல்லாஹ்வின் தூதரை கொலை செய்வதற்கு அவர்கள் சதி செய்த காரணத்தால் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். எனவே இதன் மூலம் முஸ்லீம்களுக்கு கிடைத்த வெற்றி என்பது அவர்களுக்கு மறுபடியும் மதீனாவில் பலத்தையும் அதேபோன்று முஸ்லீம்கள் மீது எதிரிகளுக்கு ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியது. அதேபோன்று நயவஞ்சகர்கள் தங்களுடைய சூழ்ச்சிகளை வெளிப்படுத்துவதை அவர்கள் சற்று கைவிட்டார்கள். முஸ்லீம்களுக்கு அதனால் உள்நாட்டு குழப்பம் சற்று குறைந்தது. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வெளியில் இருந்து விஷமம் செய்து வந்த அந்த கிராமப்புற அரபிகளுடைய அக்கிரமத்தை அடக்க நடவடிக்கை எடுக்கிறார்கள். இந்த கிராம அரபிகள் தான் உஹது போருக்கு பிறகு முஸ்லீம்களுக்கு பெரும் இன்னல்களை விளைவித்து வந்தவர்கள். அழைப்பு பணிக்காக அனுப்பப்படுகின்ற குழுக்களை வஞ்சகமாக கொன்று குவித்தவர்கள். இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் மதீனாவை தாக்குவதற்கு கூட அவர்களுக்கு துணிவு பிறந்து விட்டது என்கின்ற அளவுக்கு நிலைமை கொஞ்சம் மோசமடைந்திருந்தது. எனவே இவ்வாறு முஸ்லிம் குழுக்களுக்கு மோசடி செய்து வந்த அந்த கிராம அரபிகளை தண்டிப்பதற்காக, இவர்களை அடக்குவதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கத்ஃபான் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை சேர்ந்த பனு சஅலபா என்ற பிரிவினர், அதேபோன்று பனு முஹாப் என்ற இந்த பிரிவினர் மதீனாவின் மீது படையெடுக்க ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் மதீனாவுக்கு எதிராக அந்த மதீனாவின் மீது படையெடுக்க ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த செய்தி கிடைத்ததும் நபி அவர்கள் உடனடியாக என்ன செய்கிறாங்கன்னா, படையை திரட்டி கொண்டு அந்த நஜித் பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு செல்கிறார்கள். அங்குள்ள அனைத்து இடங்களையும் கிராமங்களையும் படையோடு சுற்றி வருகிறார்கள். அப்போ முஸ்லீம்களுடைய வருகையை அறிந்த அந்த ஊர்வாசிகள் தங்களுடைய இல்லங்களிலிருந்து வெளியேறி மலை உச்சிக்கு சென்று தப்பித்துக் கொள்கிறார்கள். இவ்வாறு அழிச்சாட்டியம் செய்யும் இந்த கூட்டங்களை எல்லாம் முஸ்லீம்கள் பதிலுக்கு மிரட்டி அவர்களது உள்ளங்களில் தங்களை பற்றி அச்சத்தை ஏற்படுத்திவிட்டு பாதுகாப்போடு மதீனா திரும்புகிறார்கள். இந்த மேற்கான இந்த சம்பவங்கள் தொடர்பாக நடந்த ஒரு குறிப்பிட்ட போரை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்னென்றா, ஹிஜ்ரி 4 ரபியுல் ஆஹிர் அல்லது ஜுமாதா அல் ஊலா மாதம் ஒரு போர் நடைபெற்றது. அதற்கு பேர் தாத்துர் ரிகா என்று அது அழைக்கப்படுகிறது. இந்த போரை பொறுத்தவரையில் அந்த காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப அவசியமான ஒன்றாக இருந்தது. என்றால் உஹதிலிருந்து திரும்ப செல்லும் போது அபூ சுஃபியான் என்ன சொல்லிவிட்டு சென்றான்?
அடுத்த வருடம் அதாவது ஹிஜ்ரி 4 பத்ர் மைதானத்தில் சந்திப்போம் என்று அவர் கூறி சென்றார். அப்போ அந்த நாளும் மிக நெருக்கமாக இருந்தது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை முழுவதுமாக காலி செய்துவிட்டு பத்ருக்கு செல்வது உசிதமான ஒன்று அல்ல. அது ஒரு மதீனாவுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் அல்ல. ஏனென்றால் இப்படி செல்லும் போது ஏனைய அந்த எதிரிகள் கிராமங்களில் உள்ளவர்கள் என்ன செய்யலாம்? மதீனாவில் புகுந்து அட்டகாசங்களை அத்துமீறல்களை செய்யலாம். அப்போ இவர்களுடைய இந்த அதாவது இந்த அடாவடித்தனங்களை முடிவுக்கு கொண்டு வராமல் மதீனாவிலிருந்து வெளியேறுவதும் என்னல்ல ஒரு உசிதமான நிலை அல்ல. அப்போ அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இப்படியான இந்த இவர்களை எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த முயற்சி அல்லாஹ்வுடைய தூதர் மேற்கொள்கிறார்கள். எனவே இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிராமங்களுக்கு சென்று அவர்களை அச்சுறுத்தி விட்டு மதீனா திரும்பினார்கள். ஆனால் இதில் எந்த சண்டையும் போரும் நடைபெறவில்லை. இதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் தாத்துர் ரிகா என்று கூறுகின்றார்கள். ஆனால் இந்த கூற்று சரியானதல்ல. ஏனென்றால் தாத்துர் ரிகா என்பதை பொறுத்தவரையில் அந்த போரில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொண்டார்கள். அதே போன்று அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொண்டாங்க. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எப்போ இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா ஹைபர் போருக்கு சில நாட்களுக்கு முன்பு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. யாரு? அபூ ஹுரைரா. அதே போன்று தான் அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்களும் கைபர் போரில் தான் என்ன செய்கிறாங்க, நபி அவர்களை அவங்க சந்திக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஹிஜ்ரத் ஹபஷாவை நோக்கி இருந்தது. புரியுது அவங்க சொல்கிறது? மதீனாவை நோக்கி வந்தாலும் அவங்களோட அந்த பயணம் என்ன செஞ்சிட்டு கப்பல் அந்த பக்கம் திரும்பிட்டு. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ ஹைபர் போருக்கு பிறகுதான் தாத்துர் ரிகா நடைபெற்றது என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. எனவே ஹைபர் போர் என்பது ஹிஜ்ரி 7வது ஆண்டு தான் நடைபெறுது. இப்போ நாங்கள் எத்தனை ஆண்டை பார்க்குறோம்? 4 பார்க்குறோம். எனவே ஹிஜ்ரி 4 நடைபெற்ற யுத்தத்தை தாத்துர் ரிகா என்று சொல்வது தவறாகும். இதுக்கு இன்னொரு ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்துர் ரிகா போரில் தான் சலாத்துல் ஹவுஃப், அந்த அச்சம் ஏற்படும் போது தொழுதல் முறைப்படி தொழுகை நடத்தினாங்க. அந்த சட்டம் இறங்கு சலாத்துல் ஹவுஃபுடைய முறை. அப்போ இந்த தொழுகையை பொறுத்தவரையில் அஸ்வான் போரில் தான் முதலில் அனுமதிக்கப்பட்டது. அஸ்வான் போர் என்பது அகல் போருக்கு பிறகு நடைபெற்றது. இப்போ அகல் போர் என்பது எத்தனை? ஹிஜ்ரி 5 இறுதியில் நடைபெற்றது. அப்போ இதிலிருந்து ஹிஜ்ரி 4 நடந்த போரை தாத்துர் ரிகா என்று குறிப்பிடுவது தவறாகும். அப்போ எனவே இந்த ஹிஜ்ரி 4 நடந்தது வேறு என்பது தான் இங்கே சரியான கருத்து. சரி, அடுத்து நாங்கள் வருவோம். அதாவது 2ஆம் பத்ர், புரியுதா? ஹிஜ்ரி 4 ஷஅபான் மாதம். ஹிஜ்ரி 4 ஷஅபான் மாதம். அப்போ எனவே இவ்வாறாக ரசூலுல்லாஹ் அந்த சுற்றுப்புற கிராமங்களெல்லாம் அடக்கி அவர்களுடைய விஷமங்களை எல்லாம் ஒழித்துவிட்டு இதற்கு பிறகு பெரிய எதிரியான அபூ சுஃபியானையும் குறைஷிகளையும் சந்திக்க தயாராகின்றார்கள். என்றால் உஹது போரில் அந்த குறிப்பிடப்பட்ட காலம் நெருங்கிவிட்டது. அபூ சுஃபியான் நான் வருவேன் என்று சொன்ன காலம் நெருங்கிவிட்டது. எனவே இப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? இதற்கு தயாராகின்றார்கள். அப்போ மதீனாவில் பார்த்தீங்களா, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு பிரதிநிதியாக நியமிக்கிறாங்க. பிறகு 1500 வீரர்களோடு ரசூலுல்லாஹ் எவ்வளோ பேர்? 1500 பேரோடு மற்றும் 10 குதிரைகளுடன் பத்ரை நோக்கி புறப்பட்டார்கள். புரியுது அவன் சொல்கிறது? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி சுப்ஹானல்லாஹ் இருந்துச்சுன்னு பாருங்கள். அப்போ அந்த படையுடைய கொடி யாரிடம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அலி ரலியல்லாஹுவிடம் கொடுக்கப்படுகிறது. இப்போ பத்ரில் சென்று குறைஷிகளுடைய வருகையை எதிர்பார்த்து தங்கி இருந்தார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு வீரர்னு பாருங்கள், எவ்வளோ பெரும் ஒரு வீரர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இப்போ அபூ சுஃபியான் கூறியதுக்கு ஏற்ப அபூ சுஃபியான் 2000 பேரோடு, எத்தனை பேரோடு? 2000 பேரோடு மக்காவிலிருந்து அவர்களை அழைத்து கொண்டு அபூ சுஃபியான் வெளியேறுகிறார். இவர்களிடம் 50 குதிரைகள் இருந்தன. அபூ சுஃபியான் மக்காவிலிருந்து ஒரு நாள் பயண தூரம் மர்ருல் வஹ்ரான் என்ற அந்த பகுதியில் உள்ள மஜன்னா என்ற அந்த கிணற்று அருகிலே அந்த படை தங்குகிறது. அபூ சுஃபியானை பொறுத்தவரையில் மக்காவிலிருந்து புறப்படும் போதே போரின் முடிவு எப்படி அமையும் என்று ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு தான் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இவரது உள்ளத்தில் அச்சம் குடிகொண்டிருந்தது. இறுதியாக மர்ருல் வஹ்ரான் என்ற அந்த இடத்தை அந்த இடத்தை அடைகிறாங்க. ஒரு நாள் தூர பயணம். அந்த இடத்தை அடைந்தவுடன் அவர்களுடைய அந்த உறுதி முற்றிலும் நிலை குலைந்து விடுகிறது. அப்போது அவர் என்னது திரும்பி விடுவதற்கு தான் முடிவு செய்கிறார். திரும்ப மக்காவுக்கு நாங்கள் போயிடுவோம் என்று முடிவு செய்கிறார். அப்போ எனவே அந்த 2000 பேர் அவர்கள்
அந்த படையுடைய உள்ளவர்களோடு ஆலோசனை நடக்கிறது. அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், குறைஷியர்கள் நல்ல பசுமையான செழிப்பான காலத்தில் நாம் போர் செய்யலாம், இது மிக பஞ்சமான ஒரு வறட்சியான ஆண்டாக இருக்கிறது, இது நமக்கு ஏற்றமாக இருக்காது, நான் திரும்பி விடவே நாடுகிறேன், நீங்களும் திரும்பி விடுங்கள் என்று கூறினார்கள். எனவே அந்த படைக்குள்ளே ஒரு அச்ச சூழல் தான் இருந்தது, அவர்கள் நடுங்கிக் கொண்டுதான் இருந்தார்கள். எனவே அவர்கள் அபூ சுஃபியானுடைய இந்த கருத்துக்கு எந்த மாற்று கருத்தும் சொல்லவில்லை. எனவே அனைவரும் என்ன செய்து விட்டார்கள், மக்காவை நோக்கி திரும்பி விட்டார்கள். புரியுதா? பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு நாள் குறித்தது யாரு? அபூ சுஃபியான் தான். அப்போ நபி அவங்க என்ன செய்கிறாங்க, பத்ரில் இருக்கிறாங்க 1500 வீரர்களோடு. அப்போ முஸ்லீம் படை பத்ரில் தங்கி இருக்கிறது 8 நாட்கள். எத்தனை நாட்கள் தங்கி இருக்கிறாங்க? 8 நாட்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் தங்கி அங்கு வியாபாரம் செய்கிறார்கள். ஒரு திர்ஹத்துக்கு 2 திர்ஹம் அவர்களுக்கு இலாபமாக கிடைத்தது. அதன் பின் எதிரிகள் மைதானத்துக்கு வராததால் சண்டையின்றி என்ன செய்கிறார்கள், திரும்பி விடுகிறார்கள். அப்போ இதுவும் முஸ்லீம்கள் மீதுள்ள என்னது, அந்த மரியாதை அதிகரிக்கிறது எதிரிகளுடைய உள்ளத்தில். முஸ்லீம்கள் மீது ஒரு அச்ச உணர்வு அவர்களுக்கு ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நிலைமைகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க, கட்டுப்படுத்துகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த போருக்கு 2ஆம் பத்ர் என்று பேர். இதுக்கு என்ன பேர்? 2ஆம் பத்ர். அடுத்த பத்ரு ஸுக்ரா, சிறிய பத்ர் என்றும் இதுக்கு பேர். அதே போன்று வாக்களித்து சென்ற பத்ர் என்ற பேரும் இதற்கு இருக்கிறது. இப்படியான பல பேர்கள் இதற்கு இருக்கின்றன. சரி, அடுத்து நாங்கள் வருவோம் தூமத்துல் ஜந்தல். இது ஹிஜ்ரி 5 ரபியுல் அவ்வல் 25. ஹிஜ்ரி 5 ரபியுல் அவ்வல் 25. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2ஆம் பத்ரிலிருந்து திரும்பிய பிறகு மதீனாவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் அமைதி மற்றும் பாதுகாப்பு மிக்க சூழ்நிலை என்ன செய்கிறது, நிலவுகிறது. இப்போ முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள். இப்போது அரபு நாடு முழுவதும் முஸ்லீம்களின் அந்த கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்காகவும் முஸ்லீம்களை நேசிப்பவர்களும் எதிர்ப்பவர்களும் முஸ்லீம்களின் பலத்தை அறிந்து கொள்வதற்காகவும் எல்லா பகுதிகளுக்கும் சென்று வர நபி அவர்கள் இந்த அவகாசத்தை பயன்படுத்தினார்கள். இப்போ 2ஆம் பத்ர் போலும் திரும்பிய பிறகு மதீனாவில் 6 மாதங்கள் நபி அவங்க தங்கி இருக்கிறாங்க. எத்தனை மாதங்கள்? 6 மாதங்கள் தங்கி இருக்கிறார்கள். இந்நிலையில் ஷாம் நாட்டுக்கு அருகில் உள்ள தூமத்துல் ஜந்தல் என்ற இடத்தை சுற்றி வாழும் கோத்திரத்தினர் வழிப்பறி, கொள்ளை அடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். மேலும் மதீனாவின் மீது திடீர் தாக்குதல் நடத்த பெரும் கூட்டம் ஒன்றையும் தயார் செய்து வருகிறார்கள் என்ற செய்தி நபி அவர்களுக்கு கிடைக்கிறது. எனவே நபி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மதீனாவில் சிபா இப்னு உர்புதான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ரலியல்லாஹு அவங்கள நியமித்து விட்டு 1000 முஸ்லீம்களோடு ஹிஜ்ரி 5 ரபியுல் அவ்வல் பிறை 25 அந்த தூமத்துல் ஜந்தலை நோக்கி சொல்லாங்க என்ன செய்கிறாங்க, பயணத்தை மேற்கொள்கிறார்கள். புரியுதான் சொல்கிறது? அதில் ரசூலுல்லாஹ் அந்த உதுரான்னு சொல்லக்கூடிய ஒரு கிளையை சேர்ந்த ஒரு நபரை, மதுகூர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை ரசூலுல்லாஹ் அந்த பயணத்துக்கு வழிகாட்டியாக அழைத்து சென்றார்கள். நபி அவங்க இந்த பயணம் எப்படின்னா, இரவில் பயணிப்பதும் பகலில் பதுங்குவதுமாக பயணத்தை தொடர்ந்தார்கள். எதிரிகள் கொள்ளையிடும் செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அவர்களை தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நபி அவர்கள் பயணத்தை இவ்வாறு தொடர்ந்தார்கள். நபி அவர்கள் அங்கு சென்ற போது அம்மக்கள் அங்கு இருக்கவில்லை, வெளியில் சென்றிருந்தார்கள். நபி அவர்கள் அவனை கால்நடைகளை கைப்பற்றினார்கள். அங்கிருந்து சிலர் தப்பித்து விடுகிறார்கள், மற்ற சிலர் எதிர்த்து போரிடுகிறார்கள், எதிர்த்து போரிட்டு கொல்லப்படுகிறார்கள். இதற்கு பிறகு தூமத்துல் ஜந்த என்ற அந்த இடத்துக்கு சென்றபோது அங்குள்ள அனைவரும் தங்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு தப்பித்து ஓடிவிடுகிறார்கள். இப்போ நபி அவர்கள் அங்கு பல நாட்கள் தங்கியிருந்து சுற்றியுள்ள இடங்களுக்கு படைகளை அனுப்பி தேடியும் எவரையும் காண கிடைக்கவில்லை. ஆகவே மதீனாவுக்கு திரும்ப ஆயத்தமாகிறார்கள். இப்போ நபி அவங்க இப்போருக்கு சென்றிருந்த சமயத்தில் அங்குள்ள உயைனா என்பவருடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். தூமா என்பது அந்த அதாவது ஷாம், சிரியா, இப்போ சிரியா அந்த ஷாம் பெரும் பகுதி, அந்த இடத்துல ஒரு புகழ்பெற்ற இடம்தான் அது, அந்த தூமா என்பது. அப்போ திமஷ்க் நகரம் அங்கிருந்து 5 இரவுகள் பயணித்து செல்லும் தூரத்திலே இருந்தது. இந்நகரம் மதீனாவுக்கு 15 இரவுகள் பயணித்து செல்லும் தூரத்தில் இருந்தது. புரியுதா? அப்படித்தான் அது அந்த இடம் தூமா என்பது. சரி, எனவே இது போன்ற மதிநுட்பமான தீர்க்கமான நடவடிக்கைகளில் அமைதி மற்றும் பாதுகாப்பை அனைத்து பகுதிகளிலும் நிறுவி நிலைமையை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் என்ன செய்தாங்க, அதிலே வெற்றி கண்டார்கள். மேலும் இதன் மூலம் முஸ்லிம்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலையை உருவாக்கினார்கள். பல பக்கங்கள் இந்த முஸ்லீம்களுக்கு கொண்டிருந்த அந்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சிரமங்களை அகற்றினார்கள். நயவஞ்சகர்களும் அடங்கி அமைதியாகிவிட்டார்கள்.
யூதர்களில் ஒரு முக்கிய பிரிவினரான நதீர் என்ற கோத்திரத்தினரை மதீனாவிலிருந்து முற்றிலும் நாடு கடத்தப்பட்டதை பார்த்து பயந்து போன மற்றொரு கோத்திரத்தினர் நபி அவர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்களையும் உடன்படிக்கைகளையும் முறையாக நிறைவேற்றினார்கள். புரியுதா அவன் சொல்றது? அங்கே இப்போ தங்கியிருக்கிறது யார்? பனு யூதர்கள்ல பனு குறைதா, அதே மாதிரி ஹைபரில் உள்ளவர்கள். புரியுதா அவங்க சொல்றது? அதே போன்று கிராம அரபிகளும் தங்களது அட்டூழியங்களை வம்புத்தனங்களை அடக்கி கொண்டு முஸ்லீம்களுக்கு பணிந்து நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அதே போன்று மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகளும் முஸ்லீம்களை தாக்கும் திட்டத்தை என்ன செய்தார்கள்? கைவிட்டு ஒதுங்கினாங்க. ஏன்னா அவர் பதிலுக்கு வரல, வாக்களி இது போன்று அபு சுஃபியான் வரல. இது போன்ற நல்ல சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? அவங்க தஅவா பணியை வேகப்படுத்துறாங்க. எதை? தஅவா அழைப்பு பணியை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? அதை நல்ல முறையில் நிறைவேற்றுவதற்குரிய ஒரு நல்ல ஒரு சூழலை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்பட்டு தஅவா பணி என்ன செய்து மிக வேகமாக விரைவுபடுத்தப்படுகிறது. சரியா? எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து வாங்க ஹிஜ்ரி 5 ஷவ்வால் மாதம். ஹிஜ்ரி 5 ஷவ்வால் மாதம் தான் அஹ்ஸாபுடைய போர். எது? அந்த அஹ்ஸாப் என்று நாங்கள் குர்ஆனில் எத்தனாவது அத்தியாயம்? 33வது அத்தியாயம் எடுத்தீங்கன்னா சூரத்துல் அஹ்ஸாப். எனவே அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆண்டு காலமாக நபி அவங்க எடுத்த இந்த இராணுவ நடவடிக்கைகளால் மதீனா அதை சுற்றியுள்ள பகுதிகள் அமைதியாக பாதுகாப்பாக நிம்மதியாக இருக்கிறது. அப்படியான ஒரு சூழல். அப்ப இந்த நடவடிக்கைகளில் பெரிதும் இழிவையும் கேவலத்தையும் அடைந்தவர்கள் ஒரு சாரார் யார்? முக்கியமானவர்கள் யூதர்கள். யாரு? யூதர்கள். அதற்கு காரணம் அவர்கள் செய்த மோசடி, துரோகம், அந்த சதித்திட்டங்கள், சூழ்ச்சிகள் அவர்கள் இவ்வாறு என்ன செய்து கேவலப்பட்டு போவதற்கு தான் காரணமாக இருந்துச்சு. அதிலிருந்து அவர்கள் படிப்பினை பெறவில்லை என்பது இந்த நிகழ்வுகள், பின்னால் வரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா, அப்ப தங்களுடைய விஷமத்தனங்களை விட்டு அவங்க முற்றிலும் விலகி கொள்ளவில்லை. அந்த ஹைபருக்கு கடத்தப்பட்ட அந்த நதீர் இந்த யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? முஸ்லீம்களுக்கும் இணை வைப்பவர்களுக்கும் நடைபெறும் போர்களில் முஸ்லீம்கள் நிலை என்னவாகும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆனால் முஸ்லீம்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கின்ற போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பொறாமைப்படுகிறார்கள், உளமுறுகிறார்கள், வெந்து போகிறார்கள். எனவே இவர்கள் இப்படியான நிலையிலே, ஒரு எரிச்சலான நிலையில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு புதிய திட்டத்தை வகுக்கின்றார்கள். முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த யூதர்கள் ஒரு புதிய திட்டத்தை வகுக்கின்றார்கள். முஸ்லீம்களை முற்றிலும் அழிப்பதற்கான ஒரு போரை என்ன செய்ய வேண்டும்? தூண்டிவிட வேண்டும். அதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். என்ன சொல்றது? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் என்ன செய்கிறான்? இவர்களை பற்றி இப்படிதான் சொல்கிறான். எனவே முஸ்லீம்களை நேரடியாக இவர்கள் என்ன செய்ய முடியாது, தாக்குவதற்கு இவர்கள்ட்ட ஆற்றல் இல்லை. இவர்கள் என்ன அதற்கான ஒரு சூழ்ச்சியை செய்கிறார்கள். இந்த நதீர் கோத்திரத்துடைய தலைவர்கள், அதில் சிறப்பு மிக்கவர்கள் என்று 20 யூதர்கள், எத்தனை? 20 யூதர்கள் மக்கா குறைஷிகளிடம் வருகிறார்கள். நல்லா பாருங்க, யார்கிட்ட வராங்க? மக்கா குறைஷிகளிடம் வருகிறார்கள். வந்து இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக போரை தூண்டுகிறார்கள். அதற்கு நாங்கள் உதவி செய்வோம் என்றும் வாக்களிக்கிறார்கள். புரியுதா? பத்ர் மைதானத்துக்கு அடுத்த ஆண்டு வருகிறோம் என்று உஹது போர்க்களத்தில் சொல்லி சென்று அதை அவர்கள் என்ன செய்ய முடியல, நிறைவேற்ற முடியவில்லை. வாக்கை மீறிவிட்ட அந்த குறைஷிகள் தங்களது பெருமையை தக்க வைத்துக் கொள்ள விரும்பி என்ன செய்கிறார்கள்? இந்த யூதர்களுடைய இந்த சூழ்ச்சிக்கு, தூண்டுதல்களுக்கு அவர்கள் இரையாகின்றார்கள். பிறகு இந்த குழு என்ன செய்து அங்கிருந்து குறைஷிகள் சந்தித்து குறைஷிகளுக்கு போரை தூண்டி அடுத்து எங்கு வருகிறார்கள்? கத்ஃபான், அந்த கத்ஃபான் முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கிளை, அவர்களிடம் வருகிறார்கள். அவர்களிடம் வந்து என்ன செய்கிறார்கள்? குறைஷிகளிடம் கூறியது போன்று சொல்கிறார்கள். அவர்களும் போருக்கு தயாராகின்றார்கள். புரியுதா சொல்றது? இது போன்று பல அரபு கோத்திரங்களை யூதர்கள் சந்திக்கிறார்கள். பல அரபு கோத்திரங்களை இவர்கள் சந்தித்து போருக்காக தூண்டுகிறார்கள். எனவே பல சமுதாயங்கள், கோத்திரங்கள் இஸ்லாத்துக்கு, முஸ்லீம்களுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக போர் செய்வதற்கு தயாராகின்றார்கள். புரியுதா சொல்றது? எனவே இந்த யூத தலைவர்கள் இப்படியாக என்ன செய்கிறார்கள்? இந்த அரபுக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக ஒன்று திரட்டுவதில் வெற்றி கண்டார்கள். புரியுதா? யூதருடைய சூழ்ச்சி என்பது சாதாரணமானது அல்ல. எனவே நறுமையான சகோதரர்கள், இப்படியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது முஸ்லீம்களுக்கு எதிராக திரண்ட இந்த படையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால்,
மொத்தம் 4000 பேர். எத்தனை பேர்? 4000 பேர் என்ன செய்கிறார்கள்? படை திரட்டி வருகிறார்கள் அபூ சுஃபியானுடைய தலைமையில். புரியுதா? மர்ரு வஹரான் என்ற அந்த இடத்துக்கு இந்த படை வந்தபோது அங்குள்ள சுலைம் கோத்திரத்தினர் இவர்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள். பின்பு பார்த்தீங்கன்னா மதீனாவுக்கு கிழக்கில் கத்ஃபான், அதே போன்று ஃபஜாரா என்று சொல்லக்கூடிய கிளையினர், அதே போன்று உயைனா இப்னு அந்த உயைனாவுடைய தலைமையிலே புறப்படுகிறார்கள். அதே போன்று ஹாரிஸ் இப்னு அவுஃப் என்பவனின் தலைமையில் கீழ் முர்ரா கிளையினர், அதே போன்று மிஸ்ஆர் இப்னு ருஹைலா தலைமையின் கீழ் அஷ்ஜா கிளையினர், இதை தவிர அசத் மற்றும் பல கோத்திரத்தினர் ஒன்று சேர்ந்து புறப்பட்டார்கள். அப்போ இந்த படையை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது சுமார் அந்த படை 4000 தானே சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 பேர். எவ்வளோ பேர்? 10,000 பேர் மதீனாவுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லீம்களுக்கு எதிராக ஒன்று திரள்கிறார்கள். 10,000 என்ற எண்ணிக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மதீனாவில் உள்ள மொத்த எண்ணிக்கை கூட அவ்வளோ வராது. மதீனாவில் உள்ள ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வயோதிகள் என்ற அனைவரை சேர்த்தா கூட என்ன செய்யுது? அவங்க 10,000 இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன, எவ்வளோ பெரிய படை? 10,000 பேரை கொண்டு ஒரு படை. பத்ரில் எத்தனை பேர் பார்த்தோம்? பத்ரில் எத்தனை? பத்ரில் 1000 தானே விளைஞ்சா. அதே மாதிரி எதில் பார்த்தோம்? இந்த உஹதில் எத்தனை? 3000 எதிரிகளுடையது. புரியுது அவன் சொல்றது? அப்போ இங்கே பார்த்தா எவ்வளோ? 10,000. அப்போ எனவே 10,000 என்ற இந்த எண்ணிக்கை மிக பெரும் எண்ணிக்கை விளைஞ்சா. எதிர்கொள்வது என்பது நினைச்சு பாருங்க, அந்த ஈமானிய பலம். அப்போ எனவே இவ்வாறாக இந்த படை வந்து மதீனாவை தாக்கமாக இருந்தால் நிச்சயமாக ஒருவர் கூட என்ன செய்ய மாட்டாங்க, அங்கு மிஞ்ச மாட்டார்கள். அந்த அளவுக்கு மிக பெரும் படை. எனவே நறுமையான சகோதரர்களே, மதீனாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் மிக விழிப்போடு தான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்கள் மிக விழிப்போடு தான் செயல்படுகிறார்கள். அப்போ எனவே இந்த செய்திகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க? மதீனாவில் உள்ள இந்த செய்திகளை எல்லாம் சேகரித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. மிக கண்காணிப்போடு தான் இருக்கிறார்கள். செய்திகளை அனுப்பி கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ எனவே இந்த படை புறப்பட்டதும் என்ன செய்து இந்த செய்திகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் உடனடியாக ஒரு உயர்மட்ட ஆலோசனை குழு அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டுகிறார்கள். மதீனாவையும் மதீனாவில் உள்ள முஸ்லீம்களையும் எப்படி தற்காத்து கொள்வது என்பதை பற்றி ஒரு ஆலோசனை நடத்துகிறாங்க. அப்போ எனவே இதில் ஆலோசனை குழுவில் அந்த முஸ்லீம் தளபதிகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தலைமையில் என்ன செய்கிறாங்க? தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கிறார்கள். இதில் வந்து சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆலோசனையை முன்வைக்கிறான். சல்மான் ஃபாரிஸ் என்ன செய்கிறாங்க? ஒரு ஆலோசனையை முன்வைக்கிறான். அவர்கள் வைத்த ஆலோசனை தான், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பாரசீக நாட்டில் இருந்தபோது நாங்கள் என்ன செய்வோம்? எதிரிகள் வந்து எங்களை தாக்குவதற்காக வந்தால் நாங்கள் எங்களை சுற்றி என்ன செய்வோம்? அகழி தோண்டுவோம். என்ன செய்வோம்? அகழி தோண்டி கொள்வோம். அப்போ எனவே நாங்கள் அவ்வாறே இங்கு நாம் செய்யலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்த போது, இது வந்து அரபிகளுக்கு தெரியாத ஒரு புதிய திட்டமாகவும் இருந்தது. இப்போ ரசூலுல்லாஹ் இந்த திட்டத்தை அங்கீகரிக்கிறான், இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுறாங்க. ஒவ்வொரு 10 நபர் கொண்ட குழு, அவங்க சொல்றது, ஒவ்வொரு 10 நபர் கொண்ட குழு 40 முழம் அந்த அகழி என்ன செய்ய வேண்டும்? தோண்ட வேண்டும் என்று நபி அவங்க பணிக்கிறாங்க. இப்போ முஸ்லீம்கள் இதில் மிகுந்த உற்சாகத்தோடு இந்த பணியிலே ஈடுபட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களுக்கு மிக ஆர்வம் ஊட்டினார்கள். ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு அந்த அகழியில் இருந்தோம். பல தோழர்கள் அந்த குழி தோண்டுவதில் ஈடுபட்டார்கள். நாங்கள் மண்ணை தோளில் சுமந்து சென்று வெளியில் போட்டு கொண்டிருந்தோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உற்சாகப்படுத்துகிறாங்கன்னு பாருங்க. அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆஹிரா ஃபக்ஃபிர் இல் அன்சாரி வல் முஹாஜிரா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவே மறுமை வாழ்வை தவிர வேறு வாழ்வு இல்லை, முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் நீ மன்னிப்பை அருள்வாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் இப்படி அந்த கவிதை வரிகளை பாடுபவர்களாக இருந்தார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் காலை அகழ் தோன்றும் இடத்துக்கு வந்தார்கள். அப்போது முஹாஜிர்களும் அன்சாரிகளும் அந்த கடினமான அந்த குளிர் நேரத்தில் அகழ் தோண்டி கொண்டிருக்கிறாங்க. அப்போ எனவே
அவர்களிடத்தில் அந்த நேரத்தில் இந்த காரியங்களை செய்வதற்கு நபித்தோழர் அடிமைகளும் இருக்கவில்லை. அப்போ ரசூலுல்லாஹ் இந்த நிலைமையை பார்த்து என்ன செய்கிறாங்க, அப்பயும் இந்த வரிகளை பாடுறாங்க. அல்லாஹ்வே, நிச்சயமாக வாழ்க்கை என்பது மறு உலக வாழ்க்கையே, அன்சாரிகளை முஹாஜிர்கள் நீ மன்னித்தருள்வாயாக. இதற்கு நபித்தோழர்கள் எப்படி பதில் சொல்கிறாங்கன்னு பார்த்தால், நாங்கள் வாழும் காலமெல்லாம் அறப்போர் புரிவோம் என்று நாங்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் நாங்கள் உறுதிமொழி செய்து கொடுத்தவர்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகலிலிருந்து மண்ணை சுமந்து சென்று வெளியில் போட்டு கொண்டிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த பணியில் ஈடுபட்டார்கள். புழுதி அவர்களது வயிற்றை மறைத்திருந்தது. அதே போன்று அவர்கள் அப்துல்லா இப்னு ரவாஹாவுடைய கவி ஒன்றை அதிகம் சொல்லிக்கொண்டே மண்ணை அள்ளி போட்டு கொண்டிருந்தார்கள். அல்லாஹுவே, நீ இல்லை என்றால் நாங்கள் நேர் வழிபட்டிருக்க மாட்டோம், தர்மம் செய்திருக்க மாட்டோம், வலா தஸத்தக்னா வலா சொல்லை நாம் தொழுதிருக்க மாட்டோம், எங்கள் மீது நீ அருள் பொழிவாயாக. எதிரிகளை நாங்கள் சந்திக்கும் போது பாதங்களை நிலைவரச் செய்வாயாக. இவர்கள் குறைஷிகள் எங்கள் மீது அக்கிரமம் புரிந்துள்ளார்கள், இவர்கள் எங்களை சோதனையில் ஆழ்த்த விரும்பினால் அதற்கு நாங்கள் இடம் தர மாட்டோம். இதெல்லாம் புகாரில் வரக்கூடிய செய்திகள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த கவிதையை கூட்டி அந்த கடைசி வரிய 3 முறை சப்தமிட்டு என்ன செய்வாங்க, கூறுவார்கள். எனவே அதே போன்ற நறுமையான சகோதரர்களை மிக பெரும் தியாகம், பசியோடும் பட்டினியோடும் தான் இந்த பணிகளில் ஈடுபடுறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அகல் தோண்டி கொண்டிருந்தவர்கள் தங்கள் 2 கை நிரம்ப தொழிற்கோதுமை என்ன செய்வாங்களாம், தொழிற்கோதுமை எடுத்து வருவார்கள். அதில் பழைய எண்ணெயை கொண்டு அது சமைக்கப்படும். தோழர்களுக்கு அது முன்வைக்கப்படும். அதனை எளிதாக உண்ண முடியாது, தொண்டையில் சிக்கிக்கொள்ளும். அதிலிருந்து மனதுக்கு ஒவ்வாத அந்த வெறுப்பான வாடையும் வீசும் என்று சொல்கிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எங்களின் பசியை பற்றி நாங்கள் அல்லாஹுடைய தூதரிடம் முறையிட்டோம். எங்களது வயிற்றில் நாம் ஒரு கல்லை கட்டியிருந்ததை காட்டினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ தங்களது வயிற்றில் 2 கற்களை கட்டியிருந்ததை காட்டினார்கள். இது திருமதியில் வரக்கூடிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான இந்த சிரமமான இந்த நேரத்தில் பல அத்தாட்சிகளும் வெளிப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான பசியில் இருப்பதை பார்த்த ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறாங்கடா, ஒரு சிறிய ஆட்டை அறுக்கின்றார்கள். அவரது மனைவி அதில் ஒரு படி தொழிற்கோதுமை அதில் அரைத்து அவங்க ரொட்டியை சமைக்கிறாங்க. பிறகு ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து, நீங்களும் சில தோழர்களும் எமது வீட்டுக்கு உணவருந்த வாருங்கள் என்று சொல்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 1000க்கு மேற்பட்ட தோழர்களை ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். அவர்களோடு வருகை தந்தார்கள். அனைவரும் உணவருந்தி சென்றார்கள். ஆனால் சமைக்கப்பட்ட அந்த சட்டியில் இருந்த ஆணமும் குறையவில்லை, சுட்ட ரொட்டியும் குறையவில்லை. சுப்ஹானல்லாஹ், இது புகாரில் வரக்கூடிய செய்தி. அதே போன்று நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹுடைய சகோதரி சிறிதளவு பேரித்த பழத்தை தனது தந்தைக்காக, தனது தாய் மாமாவுக்காக எடுத்து வருகிறார். அப்போ நபி அவர்களை அவங்க கடந்து செல்கின்ற போது நபி அவர்கள் அவரை தனக்கு அருகிலே அழைத்து அவரிடமிருந்து அந்த பேரித்த பழத்தை வாங்கி ஒரு துணிக்கு மேல் அதை சொல்லாங்க, அதை பரத்துறாங்க. பிறகு அகல் தோன்றி கொண்டிருந்தவர்களை அழைத்து சாப்பிடுங்கள் என்றார்கள். அவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். பேரித்த பழம் குறையாமல் அதிகரித்து கொண்டே இருந்தது. அனைவரும் சாப்பிட்டு சென்று விட்ட பிறகும் அது குறைவின்றி இருந்தது. சுப்ஹானல்லாஹ். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றும் ஒரு மகத்தான செய்தி புகாரியில் பதிவாக இருக்கிறது. நாங்கள் அகல் தோண்டி கொண்டிருந்த போது கடுமையான இறுக்கமான ஒரு பாறை குறுக்கிட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் நபியே, ஒரு பாறை அகலிலே குறுக்கிட்டுள்ளது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இறங்குகிறேன் என்று கூறி பாறை இறக்கும் இடத்துக்கு வருகிறார்கள். பசியின் காரணமாக அவருடைய வயிற்றிலே கல்லை கட்டியிருந்தார்கள். நாங்கள் 3 நாட்களாக எதுவும் சாப்பிடாமல் இருந்தோம். நபி அவர்கள் அந்த கடப்பாறையால் வேகமாக அதை அடிக்கவே அது தூளாகியது. இது புகாரில் வரக்கூடிய செய்தி. அதே போன்று பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அகல் தோன்றும் போது ஒரு பகுதியில்
எந்த கடற்பாறையாலும் உடைக்க முடியாத ஒரு பாறை குறுக்கிட்டது. அதை பற்றி நாம் அல்லாஹ்வின் தூதரிடம் சொன்னோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிஸ்மில்லா என்று கூறி கடற்பாறையால் அதில் ஒரு அடித்துவிட்டு அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஷாம் தேச பொக்கிஷங்கள் எனக்கு அருளப்பட்டன, நான் இப்போது அங்குள்ள அந்த செந்நிற கோட்டைகளை பார்க்கிறேன் என்று சொல்கிறார்கள். பிறகு இரண்டாவது முறையாக அப்பாறை அடித்தார்கள், அல்லாஹ் மிகப்பெரியவன், பாரசீகத்தின் பொக்கிஷங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டன, அல்லாஹின் மீது ஆணையாக அங்குள்ள மதாயின் நகரத்தின் வெள்ளை மாளிகை இப்போது நான் பார்க்கிறேன் என்றார்கள். பிறகு மூன்றாவது முறையாக பிஸ்மில்லா என்று கூறி அடித்தார்கள், மீதமுண்டான கல்லும் உடைக்கப்பட்டது. அப்போது நபி அவர்கள், அல்லாஹ் மிகப்பெரியவன், எனக்கு யமன் தேசத்து பொக்கிஷங்கள் கொடுக்கப்பட்டன, அல்லாஹும் சத்தியமாக எனது இந்த இடத்திலிருந்து சன்ஆ நகரத்தின் தலைவாயில்களை பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த செய்தி நசாய், முஸ்னத் அஹ்மத் போன்ற நூட்களிலே பதிவாகி இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக அல்லாஹ்வுடைய உதவி என்பது மிக பெரும் தியாகத்துக்கு பிறகுதான், அல்லாஹ்வுடைய வெற்றி என்பது மிக பெரும் தியாகங்களுக்கு பிறகு என்பதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னாவாக இருக்கிறது. நறுமையான சகோதரர்களே, இப்போ மதீனாவை சுற்றி மலைகளும் அதே போன்று பேரித்த மரத்தோட்டங்களும் விவசாய அறுவடைகளை உலர வைக்க தேவையான களங்களும் சூழ்ந்திருந்தன. ஆனால் மதீனாவுடைய வடக்கு பகுதி மட்டும் போக்குவரத்துக்குரிய வழியாக இருந்தது. எனவே இது போன்ற ஒரு பெரும் படை வருவதற்கு வடக்கு பகுதி மட்டும்தான் வழியாக அமைய முடியும் என்பதால் தான் என்ன செய்கிறாங்க, அந்த வடக்கு பகுதியில் அகலை தோண்டுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். இப்போ முஸ்லீம்கள் தொடர்ந்து அகல் தோண்டுவதில் மும்முரமாக ஈடுபட்டார்கள். பகலெல்லாம் அகல் தோண்டி மாலையில் வீடு திரும்புவார்கள். முடிவு செய்யப்பட்ட திட்டத்திற்கேற்ப அகல் தோண்டும் பணி எதிரிகளின் படை வருவதற்கு முன்பதாகவே முடிவடைந்தது. குறைஷிகள் 40,000 நபர்களோடு ஜுருஃப் மற்றும் அந்த ஜஹாபாவுக்கு மத்தியுள்ள ரூமா என்ற இடத்தில் ஓடைகள் ஒன்று சேரும் பகுதியில் தங்குகிறார்கள். கத்ஃபான் மற்றும் நஜித் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மொத்தம் 6,000 நபர்கள் உஹதுக்கு அருகில் உள்ள தனம் நக்மா என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவர்கள் தங்குகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரத்துல் அஹ்ஸாப், அதாவது நாம் பார்த்தோம் இதுவரைக்கும் நாங்கள் படித்த தலைப்புகளில் பத்ர் போரை பற்றி எந்த அத்தியாயம் பேசுன்னு சொன்னோம்? சூரத்துல் அன்ஃபால். உஹது போரை பற்றி ஆல இம்ரான். அதே போன்று பனு நதீரோடு நடந்த போர் என்ன, அது எதில் வருது? சூரத்துல் ஹஷர். இப்போ சூரத்துல் அஹ்ஸாப் எடுத்தீங்கன்னா 33வது அத்தியாயம், இது இந்த அஹ்ஸாபுடைய போரை பற்றி தான் பேசுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கையாளர்கள் அந்த எதிரிகளுடைய இராணுவத்தை கண்டபோது, அவங்க இவ்வளோ பெரிய சாதாரண படையல்ல, இந்த படையை பார்த்தபோது சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள்? இதுதான் அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு வாக்களித்தது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹும் அவனுடைய தூதரும் உண்மையே கூறினார்கள் என்று சொன்னார்கள். தவிர இவை அனைத்தும் அவர்களுடைய நம்பிக்கையையும் அவர்களுடைய அந்த உறுதியை மன்றி வேறொன்றையும் அவர்களுக்கு அதிகப்படுத்தவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே நேரத்தில் முனாஃபிக்குகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அந்த உள்ளத்தில் நிஃபாக் உள்ளவர்கள் இந்த படையை பார்த்து அஞ்சி நடுங்கியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அதே அத்தியாயத்தின் 12வது வசனத்தில், அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு சதி செய்வதற்காகவே வெற்றி நமக்கே கிடைக்கும் என்று வாக்களித்தார்கள் என்று எவர்களுடைய உள்ளங்கள் நோய் இருந்ததோ அவர்களும் மற்ற நயவஞ்சர்களும் கூற முற்பட்டதை நினைத்து பாருங்கள். நமக்கு சதி செய்வதற்காகவே வெற்றி நமக்கு கிடைக்கும் என்று செய்தால் பொய்யாக வாக்களித்த போன்றுதான் அவர்களுடைய முனாஃபிக்களுடைய வார்த்தைகள் அமைந்திருந்தது. என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களையும் சிறுவர்களையும் மதீனாவில் இருந்த அந்த கோட்டையில் பாதுகாப்பாக வைத்து அங்கு அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவர்களை பிரதிநிதியாக நியமிக்கிறார்கள். அதன் பிறகு 3000 முஸ்லிம்களோடு எதிரிகளை சந்திக்க புறப்படுகிறார்கள். அந்த சல் என்ற மலை தங்களுக்கு முதுகுப்புறமாகவும் எதிரிகளுக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் அகலை தடையாகவும் ஆக்கி கொண்டார்கள். முஸ்லிம்களுக்கு இடையில் அடையாள வார்த்தையாக ஹாமீம் லா யுன்சரூன் என்ற வசனம் நிர்ணயிக்கப்பட்டது. எதிரிகள் முஸ்லிம்களை தாக்கவும் மதீனாவில் நுழையவும் நாடிய போது அதற்கு தடையாக அகல் இருப்பதை பார்த்தார்கள். இப்போ வேறு வழியின்றி முஸ்லிம்களை முற்றுகையிடுவோம் என்ற முடிவில் அனைவரும் அகலை சூழ்ந்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை என்ன செய்யல எதிரிகள் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அதற்கான எவ்வித தயாரிப்பும் எதிரிகளிடம் இருக்கவில்லை.
அகலியை பார்த்தபோது அவர்கள் இது ஒரு மாபெரும் சூழ்ச்சி, அரபி அல்லாத ஒருவர் தான் இதை கூறியிருக்க வேண்டும் என்று அவர்கள் தங்களுக்குள் புலம்பிக் கொண்டார்கள். எனவே இப்போ முஷ்ரிக்குகள் மிக கோபத்தோடு அகலை சுற்றி வந்தார்கள். எங்காவது ஒரு சிறு வழி கிடைத்தால் அதன் மூலம் சென்று விடலாம் என்று முயல்கிறார்கள். ஆனால் முஸ்லீம்கள் அகலின் பக்கம் எதிரிகளை நெருங்க விடாமல் என்ன செய்கிறார்கள்? அம்பை எய்து கொண்டிருக்கிறார்கள். அகலை நெருங்குவதோ அல்லது அகலில் இறங்குவதோ அல்லது அகலை அந்த மண்ணால மூடி மறைப்பதோ எதற்கும் எதிரிகள் முயற்சிக்கின்ற போது என்ன செய்வார்கள்? அம்புகளால் தொடர்ந்து எய்து கொண்டே இருப்பாங்க. முஸ்லீம்கள் அம்பு மழை பொழிகிறார்கள். எனவே அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ குறைஷ் குதிரை வீரர்கள் சிலர் இந்த முற்றுகையின் முடிவை எதிர்பார்த்து அகலை சுற்றி என்ன செய்கிறார்கள்? நின்று கொண்டிருப்பதை வெறுத்து கடைசி என்ன செய்கிறார்கள் என்றால் அகலில் குதிப்பதற்கு புறப்படுகிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா அம்ர் இப்னு அப்த், அதே போன்று இக்ரிமா இப்னு அபு ஜஹல், அதே போன்று வரார் இப்னு ஹத்தாப் போன்றோர் அகலின் ஒரு குறுகிய இடத்தை தேடி அதில் இறங்குகிறார்கள். அதுக்கு பின்பு அகலிக்கும் அந்த சல்லு மலைக்கும் மத்தியில் உள்ள அந்த சதுப்பான இடத்தில் அவர்களது குதிரைகள் சிக்கி தடுமாறின. இதை பார்த்த முஸ்லீம்களுடைய மிக பெரும் வீரர் அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லீம்களுடைய சிலரை அழைத்து சென்று எதிரிகளை திரும்ப ஓட முடியாதவாறு அவர்கள் வந்த வழியை அடைத்து விடுகிறார்கள். இப்போது எதிரிகளும் முஸ்லீம்களும் நேருக்கு நேர் சந்திக்கிறார்கள். அமர் வந்து கேட்கிறான், தன்னிடம் நேருக்கு நேர் யார் மோதுவது என்று கேட்க அலி ரலியல்லாஹு அவர்கள் நான் என்று சொல்கிறார்கள். அமருக்கு முன் நின்ற அலி ரலியல்லாஹு அவர்கள் அவனை கோபமடையும்படி சில வார்த்தையை கூற அவன் கொதித்தெழுகிறான். தனது குதிரையின் காலை வெட்டி அதன் முகத்தில் வாளால் நினைக்கிறான். அதன் முகத்தில் வாளால் அரைந்துவிட்டு அலியை நோக்கி சீறினான். இருவரும் தங்களின் வாளை சுழற்ற சில நொடிகளில் அலி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவனது தலையை சீவி விடுகிறார்கள். அவனை எதிரிகள் எப்படி அழைப்பாகன்னு சொன்னால் 1000 வீரர்களுக்கு சமமானன் என்று அழைக்கக்கூடிய ஒரு மிக பெரும் வீரனாகத்தான் அவன் பார்க்கப்பட்டான். எனவே அலி அவனை செய்கிறார்கள், அவனது கதையை முடித்து விடுகிறார்கள். அதை பார்த்தவுடன் மற்ற எதிரிகள் எல்லாம் ஓட்டம் பிடித்து விடுகிறார்கள். அதே போன்று மாபெரும் வீரராக கருதப்பட்ட இக்ரிமா இப்னு அபூ ஜஹல் கூட என்ன செய்கிறார்? அவரும் ஓடிவிடுகிறார் என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களை, இந்த முற்றுகையை பொறுத்தவரையில் அதாவது சில நாட்களில் பல முறை அகலில் இறங்குவதற்கும் அதன் மீது பாதை அமைப்பதற்கும் மிக தீவிரமாக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் முஸ்லீம்களின் அம்பு மலைக்கு எதிராக அவர்களின் அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைகின்றன. அப்போ இது போன்ற தற்காப்பில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தால் நபி அவங்களுக்கு சில நேரங்களில் தொழுகைகள் கூட தவறின. ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அகல் போரின் போது நபி ஸல்லல்லாஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு சந்தித்து என்ன செய்கிறாங்க? குறைஷிகளை ஏசுகிறார்கள். பிறகு அல்லாஹ்வின் தூதரே, சூரியன் மறையப் போகிறது, ஆனால் நாம் இன்னும் அசர் தொழவில்லை என்று சொல்கிறார்கள். அதற்கு நபி அவர்கள் அல்லாஹ் சத்தியமாக நானும் அசர் தொழவில்லை என்றார்கள். பிறகு நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய தூதரோடு புத்ஹான் என்ற இடத்துக்கு சென்று உது செய்து சூரியன் மறைந்த பிறகு அசரை முதலில் தொழுது பிறகு மக்ரிபை தொழுதோம் என்ற செய்தி புகாரிலே வருகிறது. ரசூலுல்லாஹ் இந்த தொழுகையை தவறியதற்கு காரணமாக இந்த முஷ்ரிக்குகளுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், யா அல்லாஹ், இவர்களது வீடுகளையும் இவர்களது கபறுகளையும் நெருப்பால் நிரப்புவாயாக. எங்களை சூரியன் மறையும் வரை அசர் தொழ விடாமல் இவர்கள் தடுத்தார்கள் என்று ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு எதிராக துஆ செய்தார்கள். தொழுகை எவ்வளவு முக்கியமான ஒரு இபாதத், சுப்ஹானல்லாஹ். எனவே அருமையான சகோதரர்களே, முஸ்னத் அஹ்மத் போன்ற நூட்களில் லுஹர், அசர், மக்ரிப், இஷா ஆகிய தொழுகைகளை தொழவிடாமல் தடுத்தனர் என்றும் வந்துள்ளது. சஹீல் புகாரில் அசர் தொழுகை மட்டும் என்று கூறப்பட்டுள்ளதை இதற்கு முன்பு பார்த்தோம். இதை பற்றி இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறாங்க, அகல் போர் பல நாட்களாக நடந்தது. அதில் சில நாட்களில் அசர் மட்டும் தொழாமல் இருந்திருக்கலாம், சில நாட்களில் பல தொழுகைகள் தொழ முடியாமல் ஆகியிருக்கலாம் என்ற விளக்கத்தை சொல்கிறார். எனவே அருமையான இன்றைய பாடத்தை நாங்கள் இப்போ நிறைவு செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இது நம்ம இந்த தொடரில் இதுதான் இறுதி. இந்த தொடரை இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறோம். வாஹிர் தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.